ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். தேர்தல் களத்தில் அரசியல் கட்சியினர் வெற்றி பெறுவதற்கு பல முயற்சிகளை கையாண்டு வரும் சூழலில் காஞ்சிபுரம் தொகுதியில் அவர்களின் யுக்தி வேறு விதமாக உள்ளது. அது என்ன, அரசியல் கட்சியினருக்கு அவை கை கொடுக்குமா என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஒவ்வொரு காலம் போராடி கொண்டிருக்கோம். சோத்துக்கு போராடுறோம், தண்ணிக்கு போராடுறோம். நீங்க எல்லாம் சிந்திக்கலன்னா நாளைய தலைமுறையுடைய வாழ்வாதாரம் கெட்டு சீரழிஞ்சு போகும். தேர்தலில் பிரதான அரசியல் கட்சி வேட்பாளர்களின் பெயர்களில் சுயேட்சை வேட்பாளர்கள் களமிறங்குவது, அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி வேட்பாளர் கேட்கும் சின்னத்தை தங்களுக்கும் ஒதுக்க வேணும்னு கேட்பது என சுயேட்சை வேட்பாளர்கள் செய்கிற சேட்டைகள் ஏராளம். சொந்தக்காரர் சுயேட்சை வேட்பாளர் முசிறி PK அம்மன், G சிவகுமார், BBA MCom அவர்கள். அப்படி காஞ்சிபுரம் தொகுதியில சுயேட்சை வேட்பாளர்களை கொண்டு பிரதான அரசியல் கட்சிகளே சில பல சித்து வேலைகளை செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆமாங்க, காஞ்சிபுரம் தொகுதியில 11 வேட்பாளர்கள் களத்தில் நிற்கும் நிலையில அங்கு 6 சுயேட்சை வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க. ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில 31 வேட்பாளர்கள்ல 18 பேர் சுயேட்சை வேட்பாளர்கள். சுயேட்சையாக போட்டியிடுற வேட்பாளர்கள்ல பல பேர் வேட்புமனு தாக்கல் செய்ததோடு சரி, தேர்தல் பரப்புரை, வாக்கு சேகரிப்பது என எந்த பக்கமும் அவங்கள நீங்க பார்க்கவே முடியாது. அப்புறம் ஏன் அவங்க தேர்தலில் போட்டியிடுறாங்கன்னு நீங்க நினைக்கிறது சரிதாங்க. சரி, சுயேட்சையா போட்டியிடுற வேட்பாளர்கள் கிட்ட இது பத்தி கேட்போம்னு தொடர்பு கொண்ட போதுதான் பல சுயேட்சை வேட்பாளர்களை பிரதான அரசியல் கட்சிகளே தேர்தலில் போட்டியிட வச்சிருக்காங்கன்னு உண்மை வெளியே வந்துச்சு. இருக்கிற வாக்குகளை சுயேட்சை வேட்பாளர்கள் பிரிச்சுட்டா பிரதான அரசியல் கட்சிகளுக்கு தானே இது சிக்கலா இருக்கும்னு நீங்க நினைச்சா அதுல தாங்க ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இப்படி பிரதான அரசியல் கட்சிகள் தங்களோட கட்சிக்காரங்களை சுயேட்சையா போட்டியிட வச்சு வாக்கு எண்ணும் மையத்துல தங்களோட ஆட்கள் நிறைய பேர் இருக்கிற மாதிரி செட்டிங் பண்ணுவாங்கன்னு விவரமா சொன்னாரு அந்த சுயேட்சை வேட்பாளர். ஏற்கனவே பணப்பட்டுவாடா, பரிசு பொருட்கள் விநியோகத்தை தடுக்கணும்னு தேர்தல் அதிகாரிகள் பரபரப்பா சுத்திக்கிட்டு இருக்கிற நேரத்துல இப்படி அரசியல் கட்சிக்காரங்க தங்களோட கட்சிக்காரங்களை சுயேட்சை வேட்பாளரா நிறுத்துறது தேர்தல் ஆணையத்திற்கு தானே கூடுதல் வேலை பலூன்னு புலம்புறாங்க வாக்காளர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் இஸ்மாயில். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.